சாரி சார். குட் மார்னிங் சார். சார் சார் ஸ்டேஷன் வாசல் வச்சு கொலை பண்ணிருக்காங்க. என்ன சார் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? சார் உங்க அலட்சியம் தான் இந்த கொலைக்கு காரணமா? சார் வேலை மெனக்கிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், நீங்க எதையும் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். சார் சொல்லிட்டு போங்க சார். சார் சார் கொலை நடந்து 3 நாள் ஆகுது. ஒரு அப்டேட்டும் இல்ல. சிஎம் ஆபீஸ்ல இருந்து கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? கொலை நடந்தது ஸ்டேஷன்ல. நீங்க சம்பந்தமே இல்லாம ஐடி ஆபீஸ்ல போய் கலாட்டா பண்ணிருக்கீங்க. போலீஸ்னா சொசைட்டில ஒரு மரியாதை இருக்கணும். நம்ம நடவடிக்கையும் அப்படி இருக்கணும். நீங்களே ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணா. சாரி சார். கொலையான பொண்ணு வீட்டில் வேலை செஞ்சவ வேலைக்காரி இல்லை, வேவு பார்க்க வந்தவ. அவளை அமுச்சு வச்சவங்ககிட்டே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் ஐடி கம்பெனிக்கு போனேனே தவிர மற்றவங்க மாதிரி லஞ்சம் வாங்குறதுக்கு இல்லை. ரோஷத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அக்கரன் ஸ்பாட்ல கிடைக்கணும் எவிடன்ஸ். அது தெரிஞ்சுக்கிறோம் தான் போலீஸ்காரன். பர்சனல் விஷயத்தை வச்சு பரிதாபம் தரக்கூடாது சார். நீங்கள் இதை அலோ பண்ணாதீங்க சார். வேணா இந்த கேஸை குப்புசாமிட்ட போடுங்க, அவர் டீல் பண்ணிட்டோம். எப்படியுமே இது அவர் ஸ்டேஷன் கேஸு, அவர் டீல் பண்ண முடியாது. வாசலுக்கு உள்ள இல்லை, வெளியில் நடந்தது. ஏன் ஸ்டேஷன் லிமிட்டில் நடந்ததுனால இதை நானே டீல் பண்ணிக்கிறேன். இவ்வளவு காம்ப்ளிகேஷன்லாம் தேவையில்ல சார். பேசிக் சென்ஸ் இருந்தாவே போதும். இந்த கேஸை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எனக்கு என்னமோ இது ஆனர் கில்லிங் மாதிரியா தெரியும் சார். ஹானரபிள் மிஸ்டர் குப்பசாமி, சாரி சார், ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம். வித்தின் எ வீக்ஸ் டைம் இந்த கேஸை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். வித் யுவர் பர்மிஷன் அந்த இன்டெலிஜென்ட் கிட்ட ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் வாங்கிட்டு போயிடுறேன் சார். சார், விபச்சார தடுப்பு டீமில் உன்னை போட சொல்லி லஞ்சம் கொடுத்து கெஞ்சினியே, இது எப்படி நீ சால்வ் பண்ணுவ? இது என்ன ப்ராஸ்டியூஷனா? பீச்சாங்கிற ரிசார்ட்டில் பிராத்தல் கேஸில் நீ மாட்டினப்ப சால்வ் பண்ணியே, அப்படியா? வாலண்டியரா இந்த கேஸுக்குள்ளே வந்திருக்கியே, குலகாரன்ட்ட ஏதாவது பேரம் பேசிட்டியா? இனிமே என் மேட்ருக்குள்ளே நுழைஞ்ச உன் மேட்ரையே கட் பண்ணிட்டுவேன். காபந்து பண்ணி வச்சுக்கோ. குப்பசாமி உன் பேருக்கு பொருத்தமாக இருக்கும், வச்சுக்கோ. அதையும் வாங்கிக்கிறியாயோ? வச்சுக்கணும். ஆக்சுவலாக ட்ரிங்க்னா என்னன்னு எங்கள் ஜென்ரேஷனுக்கே தெரியாது. இவன் மட்டும் எனக்கு கவனிச்சிட்டானா அந்த போனி டெயிலுக்கு அர்த்தமே இல்லை. மிக்சிங் மூலமாக ஃபிக்ஸிங் பண்ணுறேன். சாரி சார். உட்காந்து மிக்ஸ் பண்ணு. உட்காருங்க. சாரி சார், நேற்று கமிஷனர் ஆஃபீஸில் உங்களை குடிக்க தானே வந்தேன். உட்காந்து குடி. சார், ஆக்சுவலி எங்களால் தான். உங்களால் தான். இந்த கதிர்வேலங்கிற பேரை கேட்டாலே அவன் பேண்ட்லேயே ஒன்று கடிப்பான். இப்போ பேண்டு வாத்தியம் வச்சுட்டு கிண்டல் அடிக்கிறானுங்க. சாரி சார். சாரி சாரி சாரி. இதனாலே 2 பேருக்கு அதிகமாக போகும். அதான் சார், பழமொழி ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? எலிஃபண்ட் படுத்துக்குச்சுன்னா எலி எகிரி எகிரி. சாரிம்மா, படுத்துக்காதீங்க. இந்த ஜோக் எல்லாம் எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கும் போதே கேட்டாச்சு. பார்த்தாலே தெரியுது. எங்கே தேடினாலும் ஜீரோலேயே வந்து நிற்கிறோமே. தொழில் போட்டின்னு தேடி போனால் அங்கே எதுவுமே இல்லை. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நகுல நாங்கள் வந்து நிற்கிறோம். ஏதோ தப்பாக இருக்கு. செல்வம் ஃபாலோ பண்ணுறியா? ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இருக்கு. நீ என்ன தடவியல் நிபுணரா? அப்படி தடவிட்டு இருக்க? நம்பர் வாங்கிட்டு இருக்கேன் சார். அது என்ன நம்பர் லாக்காயாது? சாரி சார், இன்னைக்கு கூட நான் நகலில் ஃபாலோ பண்ணேன் சார். அண்ணா நூலகத்துக்கு போனேன் சார். புக்கு படிச்சுட்டு இருந்தேன் சார். திடீர்னு ஒரு கிலோமீட்டர் பேசினேன் சார். டக்குன்னு இருந்து ஆஃபீஸ் போயிட்டேன் சார். சார், ஆக்சுவலி நானும் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் சார். அன்னைக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு விசாரணைக்கு போகும்போது அந்த பையன் நக்குனன் ஏதோ ஒரு டைரி எடுத்து பாக்கெட்டில் வச்சா சார். நான் சொல்ல மறந்துட்டேன் சார். டைரியா? அது என்ன இவ்வளோ கூலாக வந்து சொல்லிட்டு இருக்க?
நான் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கேன். மயிறு மாதிரி இவ்வளவு ஸ்லோவா வந்து சொல்ற நீ. அன்னைக்கு நீங்க ரொம்ப கோவமா இருந்தீங்க சார். அதை க்ளீன் பண்ணு. அவர்கிட்ட வாழ்நாள் வேலையை பார்க்க முடியாது. அந்த போனி டெயிலுக்கு பின்னல் போட்டு. சார் நீங்க கோபப்படியும் நினைச்சுதான் சார் உங்ககிட்ட சொல்லல. எல்லா மானாவும் நீங்களே நினைச்சீங்கன்னா கமிஷனர் ஆபீஸ்ல போய் நான் கை கட்டி நிக்கணும். நகுலன் செல்வம், அங்கிருந்து எடுத்து கீழே போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. அங்க என்ன தேடிட்டு இருக்க? சாவியை தேடிட்டு இருக்கேன். சாவியை வைக்கிற இடமா அது? ஆன் டியூட்டில செத்த போலீஸ்காரன் இருக்கான், இவன் பெண் டியூட்டிலே செத்துருவான் போல. நல்லா நின்னு குடிச்சிட்டு வா. சார் 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 டைரி எங்க? என்ன வேணும் சார்? தெரியாத மாதிரி நடிக்காத. கைடுங்க சார். ஏன் சார் இப்படி? இங்க டைரின்னு போட்டுருக்கு சார். இதோ டைரிக்கும் டைரி மில்க்கும் வித்தியாசம் தெரியாம போச்சு. அந்த ராகவி டைரியில உன்னை பத்தி ஏதோ எழுதி வச்சிருக்கா. அவங்க வீட்டில இருந்து அந்த டைரி நீ திருடிட்டு வந்திருக்க, ரைட்? ஆமா சார். ராகவி டைரி என்கிட்ட தான் இருந்துச்சு. உயிரோட இருக்கும்போது அவ லவ் என்கிட்ட சொல்ல. ஆனா அந்த டைரியில எழுதிருந்தா, அதுக்காக தான் நான் எடுத்தேன். இடியட், என்ன டிடெக்டிவ் நீ? ஸ்பாட்ல இருந்த முக்கியமான ஆதாரத்தை திருடிட்டு வந்திருக்க. அறிவில்லை உனக்கு? அதானே, லவ்வர் ஞாபகம்னா ரோசா எடுத்துட்டு வரணும், லிப்ஸ்டிக் எடுத்துட்டு வரணும், இல்லைன்னா தொடச்சு போட்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு வரணும். அதெல்லாம் சார் உலக வழக்கம். பிரிச்சதை கூட கடிக்க முடியல உனக்கு. சாரி சார். பின்னே எவ்வளோ டைலாக் பேசுற? பேச மாட்டேன் சார். சார் மனசு வலிக்கும் போது அறிவுலாம் வேலை செய்யாது சார். ஐயோ, அந்த ஆள் தான் டைலாக் பேசி கொள்றானா, நீ வேற டைலாக் பேசுற. இப்போ எங்க அந்த டைரி? அவ வந்து சவுண்ட் தொடர்பாக வேற ஒரு விஷயம் வரைஞ்சிருந்தா அந்த டைரியில. சவுண்ட் தொடர்பான என்ன விஷயம்? அதான் எனக்கும் புரியல சார். அதனால தான் சவுண்ட் அனலிஸ்ட் ரவீந்திரன் கிட்ட கொடுத்துருக்க. அப்ப நீ ஒன்று பண்ணு. நாளை காலையில் என் ஸ்டேஷனுக்கு வந்து நீ என் சீட்ல உட்காந்து என் வேலையெல்லாம் பாரு. போலீஸ் எதுக்கே இருக்கு? புல்லெல்லாம் புடுங்கிறதுக்கா? எப்பவுமே வேடிக்கை தானே பாக்குறீங்க, அதான் உங்க வேலையை செய்ய வேண்டியதா போச்சு. உன்னா இதே டயலாக் ரிப்பீட் பண்ணு. யார் அந்த ரவீந்திரன்? இப்போ அவர் எங்க இருக்காரு? இங்க பாருங்க சார், உங்களை அக்யூஸ் லிஸ்ட்ல சேர்த்துட்டான். இதை பற்றி சொல்லணும்னா, திஸ் இஸ் சம்திங் வெரி டேஞ்சரஸ். இட்ஸ் அ விஷுவல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் பைனாரல். பைனாரல்னா நவடேஸ் வி கால் இட் அஸ் டிஜிட்டல் ட்ரக். டெக்னிக்கலாக போதை தர விஷயம். டிஜிட்டல் இந்தியா கேள்விப்பட்டிருக்கோம், பட் டிஜிட்டல் ட்ரக் அப்படின்னா? மியூசிக். மேலோட்டமாக பார்த்தோம்னா இது மியூசிக் தான், ஆனால் இன்னொரு ஆங்கிளில் இது போதை தர்ற விஷயம். விஸ்கி பிராண்டி மாதிரி, கஞ்சா அபின் மாதிரி. இந்த படத்தில் இருக்கிற அந்த ஃபனல் அதை தான் குறிக்குது. இது ஒரு ஸ்பீக்கரோட வடிவம். மியூசிக் கேட்டால் மெய் மறக்கலாம், ஆனால் அதுவே போதையாகுமா என்ன? சார், சிங்கப்பூர்லேயோ மலேசியாலேயோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறப்போ வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலில் இளையராஜா மியூசிக்கை ப்ளே பண்ணாங்களாம். அதனால் வழி தெரியாமல் இருந்ததா அவர் சொன்னதா நியூஸ் வந்ததை கேள்விப்பட்டீங்களா? இசைஞானியை பற்றி நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனால் இசையே போதை. நீ செய்கிறது எதையுமே நம்ப முடியல என்னால். சார், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. மியூசிக்கை ப்ளே பண்ணி அதோட அளவு வேறுபடுத்தி ரெண்டு பக்கமும் இசையை கசிய விடுறப்போ அது மனநிலையை பாதிச்சு போதையை உண்டாக்குங்கிறத எங்க ஆராய்ச்சியே. அதெல்லாம் சரி சார், பட் ராகவி எதுக்கு அதை பற்றி அவ டைரியில் எழுதியிருந்தா? அவளுக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம்? அதான் எனக்கும் தெரியல. இருமல் மருந்து அதிகமாக குடிச்சா போதை வரும்னு குடிக்கிறவங்க இருக்காங்க தெரியுமா? அது மாதிரி தான் மியூசிக்கும். இதை நாங்கள் மருத்துவ ரீதியாக பயன்படுத்துகிறோம். அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை குணமாக்குறதுக்காகவும் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகி வர்றவங்கள கூல் பண்ணுறதுக்காகவும் நாங்கள் இதை பயன்படுத்துகிறோம். அதை இப்போ போதையாக்கிட்டாங்க. சார், என்ன சார் சொல்ல வரீங்க? அவர் வரமாட்டார், அங்கேயே தான் இருப்பார். முதல்ல அவர் சொல்ல விடு. நீங்கள் சொல்லுங்கள் சார். சார், நியூயார்க் மாதிரியான நகரங்களில் இந்த மியூசிக்கை தடை பண்ணிட்டாங்க. இதுக்கு என்ன பேர் தெரியுமா? வார் டெசிபல், யுத்த சத்தம். யுத்த சத்தம். அமெரிக்கா மாதிரியான நாடுகள் இதை தடை பண்ணதும் ஆப்பிரிக்கா வழியா சவுத் ஏஷியாவுக்கு வந்ததா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை எப்படி இந்த பொண்ணு வரைஞ்சான்னு தெரியலையே. நீங்கள் சொல்றது நம்பும்படியா இல்லையே. சார், உணர்ந்தீங்கன்னா நம்புவீங்க.
எங்கள் ஆராய்ச்சிக்காக நாங்கள் போட்டு வச்சிருக்கிற செட்டப் இருக்கு, காட்டுறேன் வாங்க. சார், ஃபியூ செகண்ட்ஸ் கேட்டுட்டு உடனே வெளியே வந்துருங்க. இது ரொம்ப டேஞ்சரான விஷயம். நான் பார்க்காத டேஞ்சரா? போடுங்க சார் சவுண்டு. ஓகே. போடுறேன்னு வெளியில் போகிறாரு, வெளியில் போய் போடுவாரோ. நகுலன்